தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். கடலூரில் பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் தண்ணீர் குளம் போல தேங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சற்று முன்பாக கடலூரில் கனமழை தொடங்கியதை பார்த்தோம். தற்போது சில சாலைகளில் தண்ணீர் குளம் போல தேங்கியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. காட்சிகளை பார்க்கிறோம். கடலூரில் பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி குளம் போல மாறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், சற்று முன்பாக தான் அங்கு மழை தொடங்கியது. தற்போது கனமழையாக பெய்ய தொடங்கி இருக்கிறதா? எந்தெந்த பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? கடலூர் மாவட்டத்தின் மீது இயற்கைக்கு எப்போதும் ஒரு காதல் உண்டு. வறட்சியாக இருந்தாலும் கடலூர் மாவட்டத்திற்கு அள்ளி கொடுக்கும், மழையாக இருந்தாலும் அப்படிதான் அள்ளி கொடுக்கும். அதுபோல்தான் சற்று முன் தொடங்கிய இந்த மழை கடலூர் மாவட்டத்தில் கொட்டி தீர்க்கிறது என்று சொல்லலாம். இதனால் பிரதான சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் லாரன்ஸ் சாலை. இந்த சாலையை ஒட்டிதான் பேருந்து நிலையம் உள்ளது. இந்த பேருந்து நிலையத்தில் ஒட்டியுள்ள சாலையில் இருக்கும் பெரும்பாலான தெருவோர கடைகள் அனைத்துமே மூடப்பட்டுவிட்டது. நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி என்பது கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு உயரமாக தண்ணீர் தேங்கி நிற்கும் காரணத்தினால் இந்த பகுதியில் யாரும் தெருவோர கடைகளை திறக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் பிரதான இந்த சாலை ஒட்டுமொத்தமாக மக்கள் நடமாட்டம் இல்லாத அளவிற்கு மழையின் தாக்கம் தற்போது கடலூரில் இருந்து வருகிறது. மாவட்டம் முழுவதும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரே சமயத்தில் பெய்யும் மழை நீர் வடிவதற்கு சற்று தாமதம் ஏற்படுகிறது. இதன் காரணமாக தான் தற்போது தண்ணீர் தேங்கி நிற்கும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமில்லாமல் இங்கு சாலையோரத்தில் இருக்கும் சில கடைகளுக்குள்ள தண்ணீர் புகும் நிலையை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த கடை உரிமையாளர் நம்மிடம் இருக்க அவர்கள் கேட்கலாம். ஐயா, இதுபோல் தண்ணீர் எப்போதெல்லாம் நிற்கிறது? எந்த அளவுக்கு நீங்க பாதிக்கப்படுறீங்க? லேசான மழை பெய்யும் போது தண்ணி வந்துடுது சார். தண்ணி மட்டும் கிடையாது, வெறும் சாக்கடை தான் இது. இந்த சாக்கடையில் பாருங்க இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, இது என் பூரா நோய் தான். இது பூராவே இந்த சாக்கடை பூரா என் மேலே தான் நிற்கிது. இப்போ கடையில் ஒரு பக்கம் நின்னா கூட போகிற வர ஜனங்க எல்லாத்துக்குமே பிரச்சனை தான். தண்ணி வடி நீங்க பாக்குறாங்களா? அதை சரி செய்யலையா? இல்லை, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட எடுத்தாங்க, சரியாக எடுக்கல. அடப்பு இருக்கிற இடத்துல எடுக்கல, மற்ற இடத்துல எடுத்தாங்க. அது அப்படியே இருக்குது, அடப்பு அப்படியே இருக்குது. குறிப்பாக இதுபோல் சாலையில் தண்ணீர் தேங்கி நிற்கும் காரணத்தினால் இந்த பகுதி முழுவதிலும் பொதுமக்களும் நடமாட்டம் கூட குறைவாகத்தான் இருக்கிறது. வாகன ஓட்டிகள் கூட மாற்றுப்பாதையில் செல்லும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். காரணம், இதுபோல் தண்ணீர் நிற்கும் இடத்திற்கு 2 சக்கர வாகனம் வந்தால் அவர்களும் பாதிக்கப்படுவார் என்ற காரணத்தினால் மற்ற சாலை வழியாக செல்கிறார்கள். தண்ணீரை உடனடியாக வெளியேற்றுவது மட்டுமல்லாமல் தண்ணீர் தேங்காமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியில் உள்ள வியாபாரிகளும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தண்ணீர் தேங்காமல் நடவடிக்கை எடுத்தால்தான் எந்த விதமான பாதிப்பும் வராது. தண்ணீர் தேங்கிய பிறகு எடுக்கும் நடவடிக்கை பாதிப்புக்கு பிறகு எடுக்கும் நடவடிக்கையாக இருக்கும் என பொதுமக்களின் ஒரு தகவலாக உள்ளது. மாவட்டம் முழுவதும் அனைத்து பகுதியிலும் மழை இல்லை என்றாலும் கடலூர் நகரப் பகுதியில் தற்போது பெய்யும் இந்த மழை என்பது இதுபோல் சாலைகளில் தண்ணீர் தேங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இங்கிருக்கும் அடைப்புகளை சரி செய்து உடனடியாக இந்த தண்ணீரை வெளியேற்ற வேண்டும். எந்த விதமான பாதிப்பும் வராத அளவுக்கு, பொதுமக்களுக்கு பாதிப்பு வராத அளவுக்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். எங்கே பள்ளம் இருக்கிறது என்று கூட தெரியாமல் பலர் தவித்து வரும் நிலைதான் நம்மளால் பார்க்க முடிகிறது. அங்கிருந்து இங்கே சிலர் நடந்து வரும் காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. அவர்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டுதான் வருகிறார்கள். பள்ளத்தில் விழுந்து விடுமோ, நீரில் விழுந்து விடுமோ என்ற ஒரு பயத்தில் தான் நடத்துவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே போல்தான் வாகன ஓட்டிகளும் ஒருவரை முந்தி செல்ல முயற்சித்தாலும் தண்ணீர் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் வேகம் குறைவாகத்தான் செல்ல முடிகிறது. பேருந்துகள் மட்டும் உடனடியாக இந்த பகுதியில் கடந்து செல்கிறது. கார், 2 சக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள் இது எல்லாம் மிதந்து செல்லும் காட்சி தான் நமது ஒளிப்பதிவாளர் பாலா காண்பித்துக் கொண்டிருக்கிறார். மாவட்டம் முழுவதும் நாளையும் நாளை மறுநாளும் கனமழை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு கனமழை இருந்தால் இதே நிலைதான் மற்ற பகுதியிலும் ஏற்படும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட நிர்வாகம் அனைத்து ஏற்பாடுகளும் செய்தாலும் பாதிப்பிலிருந்து எப்படி பாதுகாக்கப்படுவது என்பது கேள்விக்குறியாக உள்ளது. கடலூரில் பெய்து வரும் கனமழை காரணமாக முக்கியமான பிரதான சாலை குளம் போல தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். பொதுமக்கள் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஸ்ரீதர்.